டைம் என்ன ரொம்ப லேட் ஆச்சுல? தெரியலையே. கொஞ்சம் வழி விடுங்க. இங்க பாருங்கண்ணா, நாங்க தான் முதல்ல வந்தோம். போய் லைன்ல நில்லுங்க. ஏமா தள்ளி நில்லுமா, சார் உள்ள போட்டோம். சாரி சார், யாருன்னு தெரியாம. வாங்க. சாரி சார், யாருன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, பிஎஸ்சி அட்டஸ்டேஷன் தானே? ஆமா சார். ஒரிஜினல் எங்க? இங்க இங்க இங்கேயும். கரெக்டா இருக்கா? அண்ணா, இவருக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, என்னாச்சு? இல்ல, இவர மாதிரியே ஒருத்தர் எங்க வீட்டுக்கு கட்டிட வேலைக்கு வந்தாரு. அட, அது இவர்தாம்மா. இப்போ இருக்கிற பசங்க காசு கொடுத்து ஜிம்முக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? உடம்ப ஏத்துறதுக்கு. ஆனா எங்க சோமன் சார் இருக்காரு, கட்டட வேலைக்கு கூப்பிடும் போது ஜிம்முக்கு போறதா நினைச்சு வேலைக்கு போவாரு. அந்த வேலைக்கு போகும்போது காசே வாங்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இவரு ஜூனியர் இயற்கை ஆர்வலர். அவரோட சிஷ்ய. சப்ளாங்கல் போட்டுதான் தண்ணியே குடிப்பான். நல்லவேளை சரியான டைம்ல இல்லைன்னா ரொம்ப லேட்டா இருக்கும். சீக்கிரமா வா. இருந்தாலும் இது இப்படி இருக்க வேண்டாம்ப்பா. நான் அப்பவே சொன்னேன் இந்த மரத்தை வெட்டிடலான்னு. வெறும் மரம் தானே. இப்ப பாரு, வணக்கம் இது வணக்கம். எப்படி அசிங்கமா இருக்குதுன்னு. மகளிர் அமைப்பு வந்திருக்கா? வணக்கம். என்னாச்சு? பிரசிடென்ட் சார், இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓ, என்ன ஒரு ஃபினிஷிங் இந்த மரம். சி, இல்ல, இதெல்லாம் இயற்கையோட அதிசயம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த மரம் ஆபாசமா இருக்கு, இதை வெட்டி எடுக்கணும் சார். ஏதாவது கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஊத்தனாலே அதெல்லாம் போயிரியா? சோமன், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தள்ளுடா. சார், நாங்க என்ன சொல்ல நாம வரல, இந்த யோசிச்சு மரமே முடிவு எடுப்போம். வேணான்றோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதை நாம வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க, அதானே? அந்த இடத்த மட்டும் வெட்டினா மறுபடியும் வளராதா? அப்ப என்னதான் பண்றது? அப்ப மொத்தமா வெட்டிலான்றீங்க, அதானே? அதான் சோமனே சொல்லிட்டால, மொத்தமா வெட்டிடலாம். கரெக்ட். சார், யார் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டாம சொந்தமா முடிவெடுங்க சார். நீங்க எப்பா இயற்கை ஆர்வலர் சோமா, ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒன்னும் பாவாடையெல்லாம் கட்டி மறைக்க முடியாது. இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துடணும். பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடுற இடம் இது. இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது, வெட்டி கடாசனம். அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த விஷயத்தை நானே பொறுப்பெடுத்துட்டு முடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? அப்ப சரி, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நாம இதுவரைக்கும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் பார்த்திருப்போம். ஆனா இங்கே நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும், வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும், அந்த மரத்து மேலேயே வீட கட்டி அதை வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. மேஸ்திரி வேலைக்கு வந்த பையன் தானே? இந்த அலுவலகத்தோட கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேஸ்திரி வேலைக்கு வந்தான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவாங்க. நியூஸ் பாத்தியா நீ? அந்த ஆளு என்ன மரத்துக்கு மேல உட்கார்ந்து போராட்டம் பண்றான்? பாத்துட்டு தான் இருக்கேன். போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். பைத்தியம் போலடி. இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். அக்கா, அவ இப்ப வீட்டுக்கு வந்துருவானா? அவ வரமாட்டான், நீ தைரியமா பண்ணு. கண்டிப்பா வரமாட்டான். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தாலே குசி ஆயிடுவான். அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளேட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. மொபைல் போன்ல சிக்னல் கிடைக்காதனால லேண்ட்லைனை மேல எடுத்துட்டு போய் வேலைக்கு எந்த தடையும் வராத மாதிரி வேலையை பார்க்கும் இப்பேற்பட்ட அதிகாரியை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. சோமனா புடிங்க. சார், இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கிட்ட விட்டுடணும். ஏன்னா இந்த மரம் ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு இது இப்படி இருக்கு, நாளைக்கே கண்ணு மூக்கு காதுன்னு வந்து ஒரு மனுஷனா மாற வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, நம்மளும் இப்படிதானே இவால்வ் ஆகி வந்தோம். அப்படிதானே? அடுத்தடுத்து இத பத்தின செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். சனே. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். என்ன சார்? அவர்தான் வேளாண்மை அதிகாரி, அங்க போங்க. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். சனே. என்ன சார்? தினகரன் சார், ஃபீல்டோட ஃபைல் வேலை என்னாச்சு? இப்ப ரெடியா இரு சார். பைத்தியக்காரன். ராஜம்மா, அந்த செடி நல்லா இல்ல, வேற செடி கொடுங்க. என்ன நீங்க?
ஆஃபீஸ். சார் நான் பிஓ ரிஞ்சு. பொறிஞ்சு சொல்லுங்க. நான் இங்கே தான் இருக்கேன் சார். பார்த்துட்டு இருக்கேன். விஷயம் என்ன? சார் நான் பிடெக்ல ஃபெயில் ஆயிட்டேன். 48 அரியர். எனக்கு அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு 3 மாசத்துல விவசாயம் பண்ணி பணக்காரன் ஆகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? மண்ணுக்காக உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்போ மண்ணுக்கே உயிரை கொடுத்துட்டு நல்லா இருக்கும்பா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஹலோ சோமன் சாரா? ஆமாங்க சொல்லுங்க. சார் உங்க போராட்டத்தை பார்த்து வியந்து பாராட்ட தான் கூப்பிட்டேன். சரி பாராட்டுங்க. ஸ்ட்ரைக் சூப்பருங்க, பிரமாதம், சொல்ல வார்த்தையே இல்ல. சொல்ல வார்த்தையில எதுக்குங்க கால் பண்றீங்க? ஐயோ சாரி சார், அப்ப நான் வச்சிரவா? சரி. சோமன் நான் வெயிட் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம். அப்ப கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ், யார் பேசுறீங்க? சார் நான் காலையில கால் பண்ணேனே, உங்க ஃபேன். அதுக்குள்ள என்னோட ஃபேன் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். பின்ன? ஆனா இந்த டைம்ல மரத்து மேல தனியா உட்கார்றது ரிஸ்க் இல்ல, அதான் கூப்பிட்டேன். என்ன ரிஸ்க்? உலகம் ஃபுல்லா குரங்குங்க மரத்து மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதனாலதான் நீங்களும் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஐயோ நான் எதுவும் சொல்ல வரல. நீங்க இந்த லோக்கல் மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க தானே? என் போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க? ஐயோ அதுக்கெல்லாம் ஒண்ணு நான் கால் பண்ணல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தான் பண்ணேன். வேண்டாம்னா சொல்லுங்க, இனிமே கால் பண்ணல. சாரி. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? காலையில கால் பண்ண பொண்ணு தானே? பொண்ணா? நான் உன் அம்மா பேசுறேன்டா. நீயாம்மா? என்ன விஷயமா? ஏன்டா உனக்கு போராட்டம் பண்றதுக்கு வேற எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? இதை சொல்லவா கால் பண்ண? நான் இப்ப போய் தூங்க போறேன். ஏண்டா ஏதாவது சாப்பிட்டியா நீ? அம்மா இது உண்ணாவிரதம்மா. இந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிடுமா? நீ வருவன்னு உனக்கு பிடிச்ச கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன்டா. பெரிய கீரை பொரியல். 24 மணி நேரமும் கீரை பண்ணுன்னு என் உயிரை வாங்கிட்டு இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? கீரை பிடிக்காம போயிடுச்சா உனக்கு? ஆமா பிடிக்கும். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ அம்மா. பிடிக்கும் பிடிக்கும் தான் சொல்லிட்டேன்ல. எனக்கும் உங்களை பிடிக்கும். CW10 DYSP Beena John. ஆக்சுவலி இந்த கேஸோட ஹெட்டாக இருந்தது நீங்கள் தானே? ஆமாம். இன்வெஸ்டிகேஷனில் ஏதோ பிரச்சனை இருந்ததுனால தானே முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அலெக்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஆமாம். அவரோட இன்வெஸ்டிகேஷனில் திருப்தி இல்லை. அது ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்படி தானே? ஆமாம். உங்க பொண்ணு ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் சாட்சியோட குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாத கேள்வியை தான் எதிர்க்கட்சி வக்கீல் கேட்கிறார். That may be not allowed, Your Honor. Objection overruled. சொல்லுங்க. ஆமா. உங்க பொண்ணும் ஸ்டீஃபனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? Say yes or no. Yes.
எதுக்காக உங்க பொண்ணு அன்னைக்கு ஸ்டீஃபனை பார்க்க போனாங்க? யுவர் ஆனர், இவர் இந்த கேஸை திசை திருப்பி விட பார்க்கறாரு. The real fact of this case is suppressed by my friend, Your Honor. Objection overruled. கனம் கோட்டார் அவர்களே, டிஒய்எஸ்பி பீனா ஜானுடைய மகள் ரீனாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொண்ணை விசாரிக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. DW1 ரீனா ஜான். டிஒய்எஸ்பியோட பொண்ணு. ரீனா, நீங்க காலேஜில் எந்த இயர் படிக்கிறீங்க? நான் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லையா? கொலையுண்ட ஸ்டீஃபனை எப்படி தெரியும்? சொல்லுங்க ரீனா. அது அன்னைக்கு எதுக்காக நீங்க ஸ்டீஃபனை பார்க்க போனீங்க? ஏன் பார்க்க போனீங்க? ஸ்டீஃபன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். என் காலேஜில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமோட ஸ்பான்சர்ஷிப் பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் முறையாக ஸ்டீஃபனை பார்க்க போனேன். ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. இந்த குடி. ரீனா, come on dear. Please. Please Rina, come on. Come on. ஸ்டீஃபன், உனக்கு எப்பவுமே இதே நினைப்புதானா? Rina. Rina, please. Please Rina. ஸ்டீஃபன். Rina. ஸ்டீஃபன் விடு. ஸ்டீஃபன் சொல்றேன் விடு. Rina, come on Rina. ஸ்டீஃபன். Rina, come on Please Rina. leave me. Rina, come on. Come on. Stephen. Stephen, I don't like this. Rina, please. I really love you. No. Love you, Rina. No, Rina, விடு என்ன. Rina, விடு. please. என்ன Rina, விடு ஸ்டீஃபன். please, Rina. Rina, நான் சொல்றத கேளு. Rina, please. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும், Rina. எனக்கு நீ வேணும். Rina, நான் சொல்றத கேளுடி. உனக்கு இந்த ஸ்டீஃபன் யாருன்னு தெரியல. உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களே இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல, நீ இங்கிருந்து போக முடியாது. நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஸ்டீஃபன், you cheated me. ஏய், இன்னைக்கு நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. எனக்கு நீ இன்னைக்கு வேணும். உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏய், இங்க வாடி. உன்னை எங்கடி போற? எங்க போற? இந்த ஸ்டீஃபன் விட்டுட்டு எங்க போற? Bloody you. I am filing section 311 CRPC petition to re-examine the surgeon. CW8 டாக்டர் ஷாஜி. தலையோட வலது பாகத்துல ஏற்பட்ட பலமான அடிதான் அவரோட மரணத்துக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லிருக்கீங்க. அது பியர் பாட்டில வச்சு அடிச்சதால ஏற்பட்டிருக்குமா? இல்ல, பியர் பாட்டில் அடிச்சதுனால மரணம் ஏற்படல. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான பொருளால தலையில் அடிச்சதுனாலயோ இல்ல அவர் கீழே விழும்போது ஏற்பட்ட அடியினால கூட அவர் உயிர் போயிருக்கலாம். யுவர் ஆனர், டிஒய்எஸ்பியே நேரடியா கேஸுக்குள்ள வந்து அந்த கேஸையே மாத்தி தான் சொந்த மகளை காப்பாத்த என் கட்சிக்காரரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ரீனா ஸ்டீஃபன் அடிச்சது அவரை கொல்லணுங்கிற நோக்கத்துல இல்ல, தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக. ஸ்டீஃபன் மாதிரியான ஆளுங்க சோசியல் மீடியா மூலமா பெண்களை வசியப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையே நாசமாக்குற கல்ச்சர் இன்னைக்கு பெருகி போச்சு. என்னோட கட்சிக்காரர் அந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டீஃபனை அடிக்கணும்னோ இல்ல கொல்லணுங்கிற நோக்கத்திலேயே போகவே இல்லை. நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் அங்க போறதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபன் இறந்துட்டாரு. அதாவது போதையில் அவர் கீழே விழுந்ததால இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை பண்ணணும்னு இந்த கோர்ட்டை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
The prosecution miserably fails in proving the charge framed against the accused. In the result, I hereby acquit the accused of the offence under Section 302 IPC. Further, I hereby order that the Home Secretary of the state should conduct departmental inquiry against the corrupted police officers involved in this case and punish them accordingly.